Hello students, welcome to 1+1 channel. In the problem பார்த்தீங்கன்னா two farmers Tilagan and Kaushigan cultivates 3 varieties of grains namely rice, wheat and ragi. If the sale in rupees of 3 varieties of grains by both the farmers in the month of April is given by the matrix formula கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி சரிங்களா. Okay, sale April month ஓட sale. And the May month sale in rupees exactly twice as that of April month sale for each variety. அதாவது மே மந்த் வந்து இதை அப்படியே ட்வைஸ் ஆக்கிக்கோங்க, டபுள் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் த மந்த்ஸ் ஏப்ரல் அண்ட் மே? இப்போ ஏப்ரல் மேக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆவரேஜ்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ ஏப்ரலுக்கு கொடுத்துட்டாங்க, மேது நம்ம கண்டுபிடிக்கணும். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா மே வந்துடும். அதில் ஏப்ரலையும் மே ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏப்ரல் மந்தோட மேட்ரிக்ஸ் வந்து அவங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. 500, 1000, 1500, 2500, 1500, 500 ஏப்ரல் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மே மந்த் வந்து நம்ம ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் பின்ற மேட்ரிக்ஸா எடுத்துக்கிறேன். 2 into 500 இதை வந்து என்ன பண்ணோம், 2ஆல இந்த ஏ மேட்ரிக்ஸை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு பி மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். இப்போ பி மேட்ரிக்ஸ் வந்து என்னது, 2 into 500 1000, 2000, 3000, 5000, 3000, 1000. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பி மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஆவரேஜ் ஆஃப் மே, ஏப்ரல் அண்ட் மே. அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்னா 1/2 இன்டூ ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 1/2 இன்டூ ஏ பிளஸ் பி. அப்போ 1/2 இன்டூ ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். A matrix plus B matrix. So B matrix எழுதியாச்சு. ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க, ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ 1/2 இன்ட்டு ரெண்டுத்தையும் அப்படி டைரக்டா ஆட் பண்றேன். 500 plus 1000 வந்து 1500, 1000 plus 2000 3000, 1500 plus 3000 4500, 25 plus 5000 7500, 15 plus 3000 4500, 500 plus 1000 1500. சரிங்களா? இப்போ இதை 2ஆல டிவைட் பண்ணும். இதுல எல்லாத்துலயும் பாதி 2ஆல இது டிவைட் பண்ணா 750, இங்க 1500, 2200 எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணும். 3750, இதை 2ஆல டிவைட் பண்ணா 2250, இங்க 750. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க, இஃப் த சேல்ஸ் கண்டினியூஸ் டு இன்க்ரீஸ் இன் த சேம் வே இன் த சக்சஸிவ் மந்த்ஸ். அதாவது ஏப்ரலோட மே ட்வைஸு அந்த மாதிரி சக்சஸிவ் மந்த்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனுச்சுன்னா வாட் வில் பி த சேல்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். அதாவது ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆச்சு, ஆகஸ்ட்ல என்ன சேல்னு கேட்குறாங்க. இப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல என்ன சேல்னு கேட்குறாங்க. ஸோ இதுல இருந்து இது ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி எல்லாமே சக்சஸிவ் மந்த்ஸ்னா எல்லா மந்த்தும் ட்வைஸ், எல்லா மந்த்தும் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஆகஸ்ட்ல என்ன சேல்னு கேட்குறாங்க. அப்ப இந்த ஏப்ரல் மந்த்தை இத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா ஆகஸ்ட் வந்து என்ன பண்றோம், கிடைச்சிரும். இப்போ இத்தனை தடவை இந்த சென்ஸ் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்ப ஏப்ரல் மந்த்தை வந்து 16ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு சேல்ஸ் இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் கிடைச்சிடும். Sales in the month of August is equal to 16 into sales in the month of April. So அந்த மேட்ரிக்ஸை நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா கான்செப்ட்? சக்சஸிவ் மந்த்ஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு மாசமோ ட்வைஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது சேல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், 16ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 16 into 500, 16 into 1000. ஸோ ஆன்சர் எழுதுறேன். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 8000, அடுத்து வந்து 1600, அடுத்து
1600 கிடைக்காது, 16000 கிடைக்குமா? 16 into 1000 வந்து 16000. 16 into 500, 2 0, 6 5 are 30, 0 balance 8000. 16 into 1500, 16 into 1500 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 24000 கிடைக்கும். அடுத்து 16 into 2500 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 40000. 16 into 1500 வந்து 24000 கிடைக்கும். அடுத்து 16 into 500 again 8000. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக 16ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது 3000, இது 1000. சரிங்களா? ஜஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறோம், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணும் போதும் டிவிஷன் பண்ணும் போது எல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.